Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, a psychologist. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம நிறைய ஷோஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த ஒரு ஷோ. எஸ், இந்த பிஹேவியர் சைக்காலஜி அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் நம்மளுடைய பிஹேவியரை வைத்து நம்மளுடைய பிஹேவியர், நம்ம பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயம், ஈவன் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், இது எல்லாத்தையும் வைத்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, இந்த விஷயங்கள்லாம் உணர்த்தக்கூடிய அந்த சொசைட்டிக்கு நமக்கே தெரியாமல் ஒரு மெசேஜ் வந்து இந்த சொசைட்டிக்கு அது சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதற்கான ரிசல்ட்டை தான் வந்து நம்ம வாழ்க்கையாக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது இது அனைத்திற்கும் காரணங்கிறது அன்கான்ஷியஸாக நாம் செய்யக்கூடிய பிஹேவியர் தான் காரணம். அந்த அடிப்படையில் நாம் வந்து பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிற ஷோவில் பல நூற்றுக்கணக்கான வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளோட ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பல்லாயிரக்கணக்கான வீடியோஸ் அப்படிங்கிறது நாம் முழுக்க இந்த சைக்காலஜியை போட்டு அடித்து துவச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் த லே ஆஃப் ஸ்ட்ரெஸ். லே ஆஃப் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? இன்னைக்கு கார்ப்பரேட் வந்து ரொம்ப அழகாக பேர் மட்டும் இப்படியே மாற்றி வச்சுக்கிட்டாங்க. முதல்ல நம்மளை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இல்லையா, இல்லை ரிசைன் பண்ண சொல்லி வந்து புஷ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு டிசிஷனை வந்து அவங்க டேக் கேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த லே ஆஃப் பண்ணுறாங்க. அந்த ஒரு லேயர் அப்படியே வந்து ஆஃப் பண்ணுறாங்க இல்லையா. அது வந்து அவர்களுக்கு தேவையில்லாதனால அந்த லே ஆஃப் அப்படிங்கிற விஷயத்த அவங்க செய்கிறாங்க. பட் என்னதான் வார்த்தைகள் மாறினாலும் கூட வலிகளும் வேதனைகளும் ஒன்று தான். ஸோ அந்த லே ஆஃப் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நடக்குதுப்பா, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த லே ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் நடக்குதா? அந்த உண்மையிலேயே லே ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களா, இல்லை நாம தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோமா, இல்லை இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய இதனுடைய சைக்காலஜி என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு we need to go for the reason why do we have the lay of stress if we have it அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது புவர் கண்ட்ரோல் ஓவர் அவர் செல்ஃப். நீங்கள் பாஸ்ட்டில் உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கும், நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். we had a poor control over ourselves. நம் மீது நமக்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும், பயங்கரமான புவர் கண்ட்ரோலில் இருந்திருக்கும். நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஏதோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டினால பலவிதமான காரியங்களை நாம் செஞ்சுருப்போம். அந்த பலவிதமான காரியங்கள் என்பது எப்பயுமே அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான எந்த விதமான ஒரு விஷயமாகவும் இருந்திருக்காது. அது எல்லாமே அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு ஃபிட் இல்லாத ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கும். அதனாலேயே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு பேட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். சுற்றி இருக்கவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் மேலே இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் இல்லையா. மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தும் இந்த விஷயத்தை பயங்கரமாக நோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா முக்கியமாக புரிஞ்சுக்கணும். வேலையை பொறுத்த வரைக்கும் நான் வேலை பண்ணல அதனால் என்னை தூக்குறாங்க அப்படின்னு இந்த விஷயங்களை என்றைக்குமே நம்ம சிம்பிளாக எடுத்துக்கூடாது. அதில் 1008 சைக்காலஜி இருக்குது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையே இல்லாமல் இன்றைக்கு உங்களை விட கம்மியாக திறமை குறைவாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் உங்களோட ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அவங்களாம் ஏன் வேலையை விட்டு தூக்கப்படலை, நீங்கள் மட்டும் ஏன் தூக்கப்படுறீங்க? அதுக்கான காரணம் அப்படிங்கிறது we have a poor control over ourselves. நாம் வந்து நம்முடைய கண்ட்ரோலை மீறி செய்த சில காரியங்கள் அப்படிங்கிறது இப்போ வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு பேக் ஃபயராக மாறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சைக்கலாஜிக்கலாக நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தட்ஸ் அ மேட்டர். and insecure to be replaced. இந்த ஒரு நாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயங்கிறது உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே கிடையாது. நீங்கள் ஈவன் இந்த ஜாபை வந்து சேர்ந்து இந்த ஜாபை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்தே வந்து இந்த அந்த இடத்துல இருந்தே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருந்தே ஒரு 1 or 2 month ஆஃப் ஜாயினிங் அந்த ஜாயினிங் டேட்லேருந்தே வந்து உங்களுக்கு இந்த ஃபியர் என்பது வந்திருக்கும். அப்படி வந்திருக்கிறனால தான் உங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே, உங்களுடைய பிஹேவியர் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. அது எதுவுமே வந்து அந்த வேலைக்கு ஏற்றாறு போல் சஃபிஷியண்ட்டான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் த எமோஷனல் கேம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ வந்து நம்ம வந்து சரியாக வந்து வேலை செய்ய, இப்போ தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு, நம்ம சரியாக வேலை செய்யலாம் தான் தூக்குறாங்க, இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் வர பயந்தானே அப்படின்னு இந்த விஷயத்தை அப்படியே நம்ம ஜென்ரலைஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டாம். உண்மையிலேயே வந்து அப்பொழுதே நமக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு விடுவோமோ. ஏன் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்டான நம்மை வந்து கருதாத ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்லேயே தான் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலியில் நம்மளை பெருசாக இம்பார்ட்டண்டாக கருதியிருக்க மாட்டாங்க. காலேஜில் நம்ம ஒன்றும் இம்பார்ட்டண்டான ஆளாக இருந்திருக்க மாட்டோம். எந்த இதுக்கு முன்னாடி எந்த ஜாபில் இருந்தோமோ அங்கேயும் ஒரு இம்பார்ட்டண்டாக இருந்திருக்க மாட்டோம். ஒரு 10ஓட 11 எப்படியாவது ஒரு இடத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஸோ தட் இஸ் அ மேட்டர். ஸோ சிறு வயதுலேருந்தே வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் ஐ ஹேட் அ ஃபியர் டு பி ரீப்ளேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே. அண்ட் ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட். வாட் இஸ் ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னா, சரி, அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது முழுக்க ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது.
இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதும் கூட, அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு மேலே வச்சுருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதும் கூட. உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்கணும். நமக்கு இந்த லே ஆஃப் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு சொன்னாலே, லே ஆஃப் அப்படிங்கிறது இஸ் நார்மல் திங், பட் அது மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது. இந்த லே ஆஃப் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு சொன்னாலே வி ஹாவ் அ பிஹேவியர் ஆஃப் ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட். வி ஆர் இன் அ ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ எப்பொழுதுமே வந்து அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி வந்து ஒரு பயத்தின் அடிப்படையிலேயே அந்த வேலையை வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து நெருங்கி பழகிடும். அதனாலேயே சில நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த வேலை எல்லாத்தையும் பயங்கரமாக ஒரு வாரத்துக்கு பயங்கரமாக இழுத்து போட்டு செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அதை நம்ம தூக்கி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமாக அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த வேலை தான் முக்கியம், இந்த வேலை தான் கடவுள் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வேலையே வேணாடா போடா இதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைலமோலேயே நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும் பொழுது, அந்த டைலமோ மைண்ட் செட் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது கண்டிப்பாக நமக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகத்தான், இன்றைக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண ஒரு காரணியாகத்தான் அது இருந்திருக்கும். ஓகே, அண்ட் ஆக்ஷன் லெட் த டிஸ்கிரிமினேஷன். அவ்வளோதான். அடுத்து நான் வந்து வாட் டு டூ அப்படிங்கிறதுக்கு போய்ட்றேன். சாரி ஃபார் த ஆக்ஷன் லெட் டிஸ்கிரிமினேஷன். நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாமே முழுக்க நமக்கு டிஸ்கிரிமினேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய ஒரு சோசியல் பிஹேவியர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மை மற்றவங்க நிராகரிக்கிறதுக்கு நம்மளே வந்து ஒரு காரணமாக இருப்போம். பட் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால், அவங்களாம் அப்படிப்பட்டவங்க, இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டிசைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். பட் அவங்கள கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற அளவிற்கான ஒரு ஆக்ஷன் பிஹேவியர் அப்படிங்கிறது நம்மிடம் இருந்திருக்காது. அதனாலேயே அவர்கள் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்காது. ஒரு வேளை உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு வேலை பண்ணும் பொழுது, ஒரு வேளை உங்களை பற்றிய ஒப்பீனியன் அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கவங்களை பற்றி அப்படி உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்ட வந்து கேட்கும் பொழுது ஈஸியாக அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி, எப்படியாவது வேலையை விட்டு போனால் சரி சார் அப்படிங்கிற அளவுக்கு ஏதேதோ காரணங்களை சொல்லி ஒரு வேலையை அவர்கள் உங்களை ஒட்டுமொத்தமாக அந்த வேலையை விட்டு தூக்கணும்னு கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தெம், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் we are. That we need to understand. Okay, yeah, what to do. இந்த லே ஆஃப் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிவருவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஆன் த செல்ஃப். நம்மை பற்றி நாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை நாம் வளர்த்துக்க வேண்டியிருக்கு. தட் இஸ் வாட் த எமோஷ்னல் இன்டெலிஜென்ட். நம்மளோட எமோஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான எமோஷனாக இருக்கிறது, அந்த எமோஷனுங்கிறது எந்த மாதிரியான பிஹேவியர் கொடுக்குது, அந்த பிஹேவியர் எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குது, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், யூ கேன் கால் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ அஸ் அ ப்ரொஃபஷனாக நாங்கள் வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செக்ஷன் மூலமாக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகிறோம். ஸோ அது பேசுகிறதுங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இஸ் அ வாஸ்ட் டாபிக். வி கேன் டிஸ்கஸ் லேட்டர் அபவுட் தட். ஓகே, அண்ட் சேலஞ்சிங் அன்பிரடிக்டபிள். நம்ம எப்பயுமே அந்த அன்பிரடிக்டபிளை பார்த்து நமக்கு ஒரு ஆன்சியஸ் பிஹேவியரும், நமக்கு அது அது ஒரு பயமாக, அந்த ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே அது நமக்கு இருந்திருக்கும். அன்பிரடிக்டபிளான விஷயங்களை பற்றி இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பயத்திலே நம்ம இருந்திருப்போம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, we need to challenge that unpredictable thing. எந்த விதமான அன்பிரடிக்டபிள் விஷயங்கள் நடந்தாலும் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த சேம். அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமோ அதை நான் அப்போ யோசிக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. we need to be like a warrior to face this, to confront this unpredictable thing in our life. டோட்டலாக சொல்கிறேன். பிகம் ரேர் ஒன். நம்மை நாம் ரேராக மாற்றிக்கொள்வது எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வேல்யூவை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ்னால் இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன, ரொம்ப சிம்பிள் சார். கம்யூனிகேஷன் பிரச்சனையா, அதுக்கு ஒரு கிளாஸை போடுங்க, அந்த கிளாஸுக்கு போங்க. அப்புறம் வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கிளாஸை போங்க அப்படின்னா அது கிடையாது. முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. நான் சொல்கிறதுங்கிறது எமோஷனல் சம்மந்தப்பட்டது. நாம் ஒரு ரேரஸ்ட் பர்சனாலிட்டியாக மாறணும் அப்படின்னா அது நம்மளுடைய எமோஷன் நம்ம வந்து அப்படி நம்ம ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ரேரஸ்ட் பர்சனாலிட்டியாக மாற முடியும். அப்படி மாறினா மட்டும்தான் யாருக்குமே இல்லாத ஒரு யூனிக்கான திறமை என்பது அழகாக நம்மக்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒத்திக்கும். நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய வேலையை தான் செஞ்சோம், ஆனால் நம்மளுடைய வேலையில் ஒரு புதுமைங்கிறது தெரியும். அப்படி தெரியறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நாம் உள்ளுக்குள்ளே நாம் வந்து ஒரு ரேரஸ்ட் பர்சனாலிட்டியை ஃபீல் பண்ணுறதுனால தான். அதெல்லாம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தட்ஸ் அ மேட்டர். கம் ஃபார் இட், லெட் அஸ் டிஸ்கஸ். அந்த கவுன்சிலிங் would be the best way. இந்த ஸ்ட்ரெஸ் என்பது உங்களுக்கு தாங்க முடியல, உங்களுடைய ரொட்டீன்ஸை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்குதுன்னு சொன்னால் ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். இதுலேருந்து முதல்ல நீங்கள் வெளில வரணும். அதுக்கப்புறம் உங்களை இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ண தயார். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இதான் உங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்